எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக மக்களிடையே நல்ல ஒரு எழுச்சி வந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடும்போது மட்டும், ஓட்டு கேட்கும்போது மட்டும் வீடு வீடாக வாசல் வாசலாக ஒவ்வொருத்தருடைய காலில் விழுந்து ஓட்டு கேட்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயிச்சோன்னா அவங்கள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும். எதுக்கு? சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறதுக்கு. ஏன் லஞ்சம் கொடுக்குன்னு கேட்டால், அங்கே ஒருத்தர் நிற்பான், எம்எல்ஏக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பான். அவனை பார்த்தா தான், இப்போ எப்படி ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு முன்னாடி பூசாரி பார்க்கணுமோ, அந்த மாதிரி எம்எல்ஏவை பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு நம்ம கப்பம் கட்டினா மட்டும்தான் எம்எல்ஏட்ட நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த நிலை எது இப்போ மாறணும் அப்படின்னா எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்ததுக்கப்புறமா திமுக அதிமுக மாற்று சக்தியாக, மிகப்பெரிய மாற்றக்கூடிய சக்தியாக விஜய் அவர்கள் நிற்கங்காட்டி தமிழக மக்களிடையே, பொதுமக்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமான பேச்சும், பெண்கள்லாம் குறிப்பாக பெண்கள் நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடணும், நம்ம அதிர்ச்சி ஆகிடணும், ஆச்சரியப்படணும், அதே மாதிரி சந்தோஷப்படணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வாயை திறந்து பேசாமல் நமக்கெல்லாம் எதுக்கிட்ட அரசியல், எலெக்ஷன் டேட் வருதா, நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படிங்கிற காலம் எல்லாமே தாண்டிட்டு இப்போ பெண்கள் கேள்விகள் கேட்கக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை இப்போ ஓட்டு கேட்டு போகும்போது அந்த தொகுதிக்கே விடாமல் விரட்டி அடிக்கிறாங்க. இந்த எழுச்சியை தாங்க சத்தியமாக நான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன். எந்த ஒரு கட்சிக்கு நான் ஆதரவாக பேசலை, விஜய் அவர்களுடைய கட்சி கூட நான் ஆதரவாக பேசலை, ஜென்ரலாக பேசுகிறேன். நான் ஒரு காமன் மேனாக இருந்து பேசுகிறேன். இந்த எழுச்சியை பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஓட்டு கேட்கும்போது மட்டும் எவ்வளோ பணிஞ்சு கேட்குறாங்க. ஆனால் ஜெயிஸ்டா அந்த தொகுதி மக்களையும் பார்க்குறது இல்லை, அந்த தொகுதி மக்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் அடுத்த ஒரு எலெக்ஷன் டேட்டு அறிவித்த உடனே நிற்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களை விரட்டக்கூடாது, அடித்து விரட்டி அடிக்கணுங்கிற நான். அடுத்து அவன் ஓட்டு கேட்காத அளவுக்கு நம்ம பண்ணணும் மக்களை. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த டிஎம்கே அமைச்சர்களை விரட்டுறதா இருக்கட்டும், அந்த தொகுதியில் போய் மக்களை சந்திக்காத சட்டமன்ற உறுப்பினர் போகும்போது அவங்கள விரட்டி அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாகவும் சத்தியமாக நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நிலைக்கு தாங்க வரணும், இந்த மாற்றம் தாங்க வரணும். அதனால தாங்க நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்கிறேன். நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக அதிமுகவை தூக்கி தலையை சுற்றி எரிஞ்சிட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்களே.